ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ. என் பேர் வந்து புவிஷா. நம்ம சேனல் தெரியும்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட டிமார்ட் போயிருந்தோம். நாங்கள் எப்போவுமே கிட்டத்தட்ட 12 இயர்ஸாகவே டிமார்ட் தான் போயிட்டுருக்கோம். அந்த டிமார்ட் போயிருந்தப்போ இன்றைக்கி நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி நான் வந்துட்டு நானும் என் தம்பியும் ஒரு கியூபாய்டு, என் தம்பி கியூபாய்டும் நான் வந்து டாக்டர் கிட்டும் வாங்கியிருந்தேன். டாக்டர் கிட் வந்து ஒரு குட்டீஸ் விளையாடுறது தான், பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் முன்னாடியே கேட்டிருந்தேன், பட் அப்போ வேணான்ட்டாங்க. இப்போ ஓகேன்ட்டாங்க, அதனால் வாங்கிட்டு வாங்க. பட் ஜாலியாக இருக்கும், விளையாடிட்டே இருந்தோம். பட் தம்பிக்கு எனக்கு என்னன்னு தெரில, ஒரு ஃபீவர், கொஞ்சம் ஹை ஃபீவர், அதனால் அவன் ரெஸ்ட் எடுக்கிறாங்கனால காமிக்க முடியல அவனை. ஓகே வாங்க, என் தம்பி வாங்கினது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கீபாய்ட் இவன் இது சால்வ் பண்ணிட்டான். ஒயிட் எதுவும் யூஸ் பண்ணல போல், அதான் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி குழப்பி வச்சுருக்கேன்னு பாருங்களேன். ஆனால் ஒன்றுத்துலேயே 3 தான் இருக்குது, பட் 4 இது வாங்கலை. நான் 4 தான் இங்கே வேல்யூபிளாகவே இல்லை. நீ பார்க்க முன்னோடு நான் கண்ட கனவுகள் நீ நிறுது தேனேவா. ஓ அதுதான். ஓகே, கியூபாய்டு இப்போ என்கிட்ட காமிக்கிறேன். நான் வெயிட் பண்ணுங்கள், எடுத்துடுறேன். என் பாசம் முன்னோடு தெரியுதா, இதில் போட்டிருக்காங்கல்ல ஏஜ் என்னன்னு போட்டு. ஓகேப்பா, எப்படி இருக்குது? நீங்கள் பார்க்கவே இல்லையே. சரி, நான் ஒன்று ஒன்று காமிக்கிட்டுமா, முழுசாக காமிக்கிட்டுமா? ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்று காமிச்சிடுறேன். பார்க்கலாம் வாங்க. எதுன்ட்டு பார்க்குறோம். விடு ஜேசி நானுதா வீடு ஜேசி. ஓகே, இது வந்துட்டு ஐடி கார்டு. இதுதான் ஐடி கார்டு. நான் இப்படி குத்திக்கலாம், இப்படியோ இப்படி குத்திக்கலாம். இப்படி தான் குத்துறது தான் பெட்டர். இப்படி குத்திக்கலாம். ஆனால் வந்து இப்படி நான் குத்துவேன். ரொம்ப அப்பில் இருக்கா இது? இல்லை, இப்படி கொடுத்துருக்காங்க, டேப் மாதிரி ஒட்டிக்கும். தெரியுதா? இது நேம் எழுதணும். நேம் எதுவுமே பண்ணல, சும்மா இது ஹார்டின் மாதிரி போட்டு வச்சுருக்கேன், தெரியுதா? ஓகே, இப்போ நேம் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் ஸ்டாஃப் நம்பர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, மாட்டிட்டோம். இப்போ நம்ம ஸ்டெத்தஸ்கோப் பாருங்கள். ஸ்டெத்தஸ்கோப்பை அப்படியே எல்லாமே இது தெரியுது, பட் என்ன பண்ணுறது, பிடிச்சிருக்கு. நான் தலையெல்லாம் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். ஹோல் இருக்குது, தெரியுதா? குட்டி ஹோலா. ஐடி கார்டு எங்கே மாட்டிருக்கேன்னு பாருங்கள். கழட்டிடுமா மாட்டுமா? ஆக்சுவலாக நீங்கள் போடக்கூடாது, நார்மலாக இருக்கப்போ இங்கே போட்டுக்கலாம். இதே இப்போ நம்மளுக்கு இங்கே மாட்டணும். நெக்ஸ்ட்டு இப்படி வச்சுட்டு தானே தெரியும் இந்த லிசன் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக. அதனால தான் இப்படி வைக்கணும்னு சொல்கிறது. சும்மா தான் இப்படி வச்சுருக்கேன். அப்புறம் உங்களுக்கு ஹார்ட் வந்துட்டு இங்கே தானே இருக்குது. ஸோ ஹார்ட் இந்த பக்கம் வச்சுட்டு முன்னாடி நம்ம இந்த சைட் பேக் நான் உட்காந்துருக்கேன், பேக்கில் உட்காந்துருக்கேன், ஃபீல் பண்ணிக்கோங்க. இப்படி வைக்கணும், அப்புறம் இப்படி வைக்கணும், 2 பக்கமும் வைக்கணும் பேக்கில், அப்புறம் இங்கேயும் வைக்கணும். அப்படி தான் வைக்கணும். ஓகேவா? ஸ்டெத்தஸ்கோப் இப்போ ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட்டு இன்ஜெக்ஷன்.
இது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் தான் நான் அப்படியே ரிமூவ் பண்ணியாச்சு. தெரியுதா? தேசி விடுதேசி நான் இப்படி இப்படி எப்படின்னா இந்த எப்படின்னா இது அச்சப்பாங்கல்ல ரேஷன் கார்டில் நம்ம ரேஷன் இதில் போயிருந்திங்கன்னா இப்படி வச்சு கொடுப்பாங்கல்ல அது அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம விஷ் தான். இது அந்த மாட்டிட்டேன்னா இப்படி வச்சு இப்படி வைக்கணும், இப்படி வச்சு இப்படி வைக்கணும். அவ்வளோதான், இது முடிஞ்சு. அடுத்து சீசர். ஏன் இந்த பக்கம் 2 ஹேண்ட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஓகே 2 ஹேண்ட் யூஸ் பண்ணிருக்காங்கயா. கட் பண்ணாது, பட் சும்மா போலிக்கு நிற்கிற வண்டி தான். இதான் சீசர் முடிஞ்சா. அதுக்கப்புறம் தெர்மாமீட்டர் பாருங்களேன், அப்படியே தெரியுது அப்பட்டமாக வந்துட்டு இப்படின்ட்டு. பட் என்ன பண்ணுறது, இங்கே இது ஆன் அடிக்கிறதா, இது ஆன் பண்ணுறதா. இந்த அப்புறம் என்ன பண்ண தெரியுமா, இந்த ஊசி போட்டிருக்கீங்கல்ல இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு. இப்போ நான் இந்த இடத்துல இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு உடனே இப்படி ஸ்டப் பண்ணிக்கலாம். நம்ம சும்மா நம்மக்கிட்ட ஸ்பாஞ்ச் இல்லைன்னு இப்படி பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் பேண்டேட், இதுக்கெலாம் நான் அவ்வளோ அதில் கொடுக்கவே இல்லைங்க, சும்மா தான் கொடுத்துருந்தாங்க. அந்த டப்பாக்குள்ளே எதுவுமே இல்லை, காலியாக தான் இருந்துச்சு. நான் தான் கட் பண்ணி ஏதோ பண்ணிட்டேன். 1-2 பண்ணியிருக்கேன் பாருங்கள். பேண்டேஜ் சரிப்பா, இது ஒன்றா. இது இப்படி வைக்கிறது, அப்புறம் இப்படி வைக்கிறது, இப்படி. அப்புறம் அவ்வளோதான். பண்ணாலும் இதுதான் பண்ண முடியும். பண்ணது குப்பைக்கு போயிடுச்சு. வை மீன்ஸ் நல்லா இல்லைன்ட்டு ஏதாவது ஃபஸ்ட் எய்டு கிட்டுன்னு இருக்குல்ல, அதுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, எனக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இது லைட்டு இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற லைட்டு. அப்படி பண்ணுறது. அப்புறம் இது இப்படி நைஃப். நெக்ஸ்ட் என்ன காமிக்கணும், இது நானே பண்ணது ஏதோ பண்ணியிருக்கேன். இது எதாவது பண்ணி இப்போ எப்படி பண்ணுறதுன்னா, அப்படியே கண்ணாடி ஏதோ ஒட்டிடுச்சு, ஃபுல் டஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணான்னா, இதுதான் ஊசி நூல். இதுதான் ஊசி நூல். இப்படி தைக்கிறது, இப்படி இது தைக்கிறது. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறதுன்ட்டு கீழே வந்துச்சு. இது வந்துட்டு இப்படி தெரியுது உங்களுக்கு? எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக அதான் கண்ணாடினா இருக்காது. இல்லை இங்கேயாவது பண்ணிக்கலாம்ல, இதுதான். சீச்சி அது கிடையாது, சாப்பிட்றது கிடையாது. இது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி இப்படி பண்ணுறது, அதுக்காண்டி. இது கம்பெனி நேம் வந்துட்டு இதில் போட்டிருக்கு பாருங்க. இதுதான் தெரியுதா? தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறது, முன்னாக்கி நீ நான் முன்னாக்கி நீ முன்னாடி ஆனால் வயிற்றுக்குள்ளேருந்து இப்படி எடுத்து அதுதான் சவுண்டு வருதா? சவுண்டு வருங்க. இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் இது எல்லாத்தையும் பண்ணி ஒரு கேரக்டராக பண்ணி காமிக்கிறேன். அதை பாருங்கள், நல்லாயிருக்கும். பிளான்லாம் பண்ண சும்மா தான் பண்ண போகிறேன். இது என்னன்னு தெரிலங்க. இது நேம் கூட எழுத மாட்டாங்க, என்னதுன்னுட்டு எழுதினாதான் தெரியும். தெரிலங்க. இது என்னது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சான்னு சொல்லுங்கள் கமெண்டில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது,
கண்ணாடி பண்ணாப்ல பாமதினி கொடி எல்லாரும் கண்ணாடி போடுங்க. நீ தான் எனக்கு நீ யாரடி நடக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறது ஒன்று தான். நான் பார்த்துக்கோங்க. இது என்னதுன்னா, இப்போ நம்மளுக்கு பிளாக் பென் எனக்கு ஒரு நோட் இருக்குது. நோட்டை காமிக்க நினச்சேன், எங்கே போட்டாங்கன்னு தெரியல. அம்மா தொலைச்சிட்டாங்களோ தெரியலையே. சரி விடுங்க. பிளாக் பென் எது யூஸ் பண்ணலாம், கீழே எப்படி எழுதுறது நோட்டில். அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் முக்கியமான ரெகுலராக வரக்கூடிய பேஷண்ட் இருக்காங்கல்ல, அவங்கள அந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறதுக்காண்டி இது, அதுக்கு தான் இதை வச்சுருக்கேன். ஸோ பாதி இது பாதி காமிச்சாச்சு. அதுக்கு அடுத்து வந்துட்டு பென்னு. பட் எனக்கு பிளாக் பென் தான் கிடச்சிச்சு, அதனால் பிளாக் பென் யூஸ் பண்ணேன், வேறு எதுவும் இல்லை. பட் ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, பிளாக் பென் இருக்குல்ல, பிளாக் பென், ப்ளூ பென், ரெட் பென் டீச்சர்ஸ் மட்டும்தான் ரெட் பென் யூஸ் பண்ணுவாங்க. மீதி அப்புறம் பிரின்சிபல் அவங்கெல்லாம் க்ரீன் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் ஸ்கூல் படிச்சுருப்பீங்கள்ல, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல, உங்களுக்கு என்கிட்ட ஒரு நோட் இருக்குன்ட்டு இருந்தாங்க. இதான் நோட்டு என்ன போட்டிருக்குதுல்ல, தானே வச்சுருக்கேன். சயின்ஸ் அது போட்டிருக்கா. ஏன்னா நான் சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணேன், எங்கள் ஸ்கூலில் சயின்ஸ் ப்ராஜெக்ட்டு. அந்த நோட்டில் இங்கே என்ன பண்ணியிருந்தேன்னா, என் பேர், என் கிளாஸு இதெல்லாம் போட்டிருந்தேன். அப்புறம் அதை அடிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பண்ணிட்டேன். நோட் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேஜ் வரும். ஐயோ, ஃபஸ்ட்டு பேஜ் ஓகே எவ்வளோமா இருக்கு. கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. நான் கம்ப்யூட்டர் ஒட்டினேன்னா அப்படி சொல்ல வரல, நான் அப்படியே நோட்டு ரொம்ப எல்லா நோட்டும் பாதி எழுதுட்டேன் நடுதான். பார்த்தீங்கன்னா சொன்னல தான் அந்த நோட்டு ஒரு 4 பேஜ் வரும். சும்மா என்னோட ஃபஸ்ட்டு பேஷண்ட் யார் தெரியுமா? சரண் யார் தெரியுதா? சாய் சரண்னு போட்டிருக்கேன், வி சாய் சரண்ன்றது என் தம்பி பேர். என் தம்பி தான் அப்படி போட்டிருக்கேன். என் தம்பி என்ன வந்து சாய் சரண். அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு வினோத் அப்புறம் சூர்யா. அவங்க 2 பேருக்கு ஃபுல் ஃபார்ம் இருக்குது, பட் நாங்கள் ஷார்ட்டாக தான் எழுதுவோம். அதனால் ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்து இவங்க தான். செகண்ட் பேஷண்ட் வந்து யாருன்னு பார்க்கலாம், ஊர்லேருந்து வருவாங்க, அவங்கள வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் எங்கள் டாக்டர் கிட். இதோட எல்லாம் காலி ஆகிடுத்து. கீபோர்ட் கொஞ்சம் விளையாடலாமா? எப்படி சால்வ் பண்ண இருக்காது சால்வ் பண்ண தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்களேன், ஒரு சும்மா வீடியோ போடுங்க. என் தம்பி என்ன பண்ணுங்க தெரியுமா? சால்வ் பண்ண முடியாது வந்துட்டு இந்த ஃபோனில் நான் எப்படி சொல்கிறதுன்னா, ஃபோனில் ஒரு க்யூப் சால்வ்னு இருக்குங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த இது டவுன்லோட் பண்ணுறதுல தான் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு போயிட்டு என்ன பண்ணணுன்னா, அதெல்லாம் அதில் இருக்கும். நீங்கள் க்யூப் சால்வ்னு போட்டு அது பண்ணாலே போதும், வந்துடும். அப்புறம் என்ன பேர், அப்புறம் கிளிக் பண்ணணும், இதே மாதிரி பண்ணணும். அப்புறம் அதுவே சால்வ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அது பண்ணணும். இப்போ ரோல் பண்ண சொன்னோமா, இருந்தால் நம்ம ரோல் பண்ணணும். அதுதான், அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே போதும், பாய், நாளைக்கு பார்க்கலாம் நம்ம.